இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் லீவு. ஆனால் லீவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை. என்ன வேலை மாமா? அப்படியே காட்டுக்குள்ள போய் எதோ கிடைக்குமா பார்ப்போம். இது என்ன காடு? ரப்பர் காடு தானே? என்ன கையில் வச்சிருக்க? இது கொடம்புளி. அதான் மீன் குழம்புல போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பழமாவும் சாப்பிடுவாங்கல்ல? பழம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க. பழம் சாப்பிட மாட்டாங்க. இந்த பழத்துக்குள்ளே இருக்க இந்த கொட்டை இருக்குல்ல, இந்த ஒரு கொட்டை இது நான் சாப்பிடுவாங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் இனிப்பும் சேர்ந்ததாக இருக்கும், நல்லா இருக்கும். சரி, கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கோ. நம்ம போய் காய வச்சு அதை எப்படி பண்ணுவோன்றதை காட்டலாம். இது காய வச்சு தான் இந்த காய வைக்கும்போது கருப்பாகும். இதுதான் எடுத்து மீன் குழம்பு போடுவாங்க. இந்த தோடு ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லாக காடாக இருக்கும். எல்லாம் இந்த பக்கம் வரமாட்டோம். ரோடு தெரியுதுங்களா? அந்த ரோடு பின்னாடி தான் வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. இந்த வீட்டில் தான் இருந்தோம். இப்போ இங்கே இருக்கோம். இதுதான் அந்த மரம். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நிறைய காய்ங்க வரும். ஆனால் எல்லாம் தோடு இருக்கிறனால தோட்டுக்குள்ளே போய் விழுந்துடும். அதனால் நம்மளுக்கு கிடைக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இந்த பக்கம் வரும்போது எடுத்து வச்சுட்டு செஞ்சுக்க வேண்டியது தான். இங்கே ஒரு கிணறு இருக்குது. ஆனால் இந்த கிணத்துல தண்ணியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக பாருங்கள் ரப்பர் காடு. இதுதான் ஜாதிக்காய் மரம். குட்டி குட்டியாக காய் இருக்குது பாருங்கள். இதுதான் ஜாதிக்காய். இது ஃபுல்லாக ஜாதிக்காய் தோப்பு தான். அப்புறம் இதுதான் தோடு. ஃபர்ஸ்ட்லாம் இங்கே இறங்குவோம். ஆனால் இப்போல்லாம் இறங்குறதுக்கு பயம். வா போலாம். நான் முன்னாடி போகிறேன். இதுதான் போகிற பாதை. கிடக்கு. ஃபுல்லாக கொசு. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விறகுலாம் பொறுக்கிறதுக்கு வருவோம். நிறைய விறகு கிடைக்கும். இந்தா பாருங்க, இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா இந்த மரமெல்லாம் உடஞ்சி விழுது பார்த்தீங்களா? அந்த டைமில் நம்மளுக்கு விறகுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அதெல்லாம் கை வைக்க முடியாது. தைரியமாக கை வச்சாலும் உள்ள பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். ஒரு பாறை மேலே சேஃபாக வந்து நின்ட்டேன். மழை வரும் போல இருக்கு. இந்த ரப்பர் மரத்தில் பால் எடுக்கிறதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்கும். இது மூங்கில் மரம் தெரிகிறதா? எவ்வளோ பெருசு இருக்கு. வா காட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு பாதியிலே திரும்பி போகிறோம். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கட்டுறேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ரொம்ப பிடிக்கும். முதல்லலாம் பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக அதிசயமாக தான் சொல்லலை. இந்த மலைக்காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே இந்த அடுக்கடுக்காக இருக்கிற ஏரியாலாம் வந்து இப்படி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே போகிறதுக்கு. அங்கே இருந்த பழைய வீட்டுக்கு வரும்போது இவருக்கு ஒரு பழைய ஞாபகம். நம்மளோட பைக்கு என் கல்யாணம் ஆகும்போது இந்த பைக் தான் இவர் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ரிப்பேர் ஆகி கடைசியில் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். விற்கவும் மனசு இல்லாமல், எடைக்கு போடவும் மனசு இல்லாமல் இங்கேயே நிற்கிது.
இது எங்கள் வீட்டுக்கார் வச்ச மரம். ஞாபகம் இருக்கா? இது நீ வச்ச மரம். மறுபடியும் ரோட்டுக்கு வந்தாச்சு. இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்கே தெரியறதா வீடு. இதுதான் எங்கள் ஏரியா ரோடு. ஒரு வண்டி போகுது பாருங்க. மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இப்படி நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பளையில் ஒரு பழம் காமிச்சோம் பார்த்தீங்கல்ல, அது காய வச்சு பதப்படுத்தி எடுத்து வச்சா இப்படி தான் இருக்கும். இது புளின்னு சொல்லுவோம், குடம்புளி. இது வந்து நம்ம மீன் குழம்புல அந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய டிஷ் செய்வாங்க, இன்னும் பெருசாக ஒன்றும் தெரியாது. மீன் குழம்புல போடுவேன், அது மட்டும் தான் தெரியும். இது போன வருஷம் எடுத்து வச்சது, கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். காலையில் தான் ஒரு நடை போயிட்டு வந்தோம் தோட்டுக்கு. இப்போ செகண்ட் ரவுண்டு நம்ம வீட்டில் இவனையும் கூட்டிகிட்டு போகிறோம் குளிப்பாட்டுறதுக்கு. நேற்று மழையில் ஃபுல்லாக நைட்டு கழட்டி விட்டதுக்கு ஆடி சேத்துலலாம் அப்பி நாரி போயிடுச்சு. அதனால் மறுபடியும் தோட்டுக்கு குளிப்பாட்டுறதுக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம். தெரியுதா 2 பேர் அங்கே போகிறது? அதை இன்னைக்கு அவுத்து வெளியே கூட்டிகிட்டு போகிறோமேன்னு சொல்லி குஷியில் போயிட்டு இருக்குது. ஆனால் அங்கே போயிது அதோட நிலைமை என்னன்னு தெரியும். இறங்கிட்டாங்க 2 பேரும். முதல்ல தண்ணிக்குள்ள இறங்க மாட்டேன்ருச்சு, கொஞ்சம் அடம் பிடிச்சிருச்சு. இப்போ பாருங்க நிற்கிறது. புண்ணா இருக்கா? இதுதான் ஜாதிக்கா பாருங்க, கீழே உடஞ்சு விழுந்துருக்கு. எடுத்து காட்டுறேன் ஒன்று. இந்த ஜாதி பத்திரி, இது காய், இந்த ஒரு பழம். ஐயோ அவங்க போயிட்டாங்க. இங்க ஆளை காணோம், அங்கே போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, ஆளை குளிக்க வெட்டியாச்சு. நல்ல தேங்காய் எடுத்து பக்கெட்டில் ஓட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஃபுல்லாக தென்னை மட்டை. ஐயோ எப்படியோ அங்கே வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்த இடம். சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.